கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. நம்மளெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, வேண்டாம். வா, நம்ம ஊருக்கே போயிருவோம். 1000 பேர் சொல்லட்டும், 1000 செய்யட்டும், திரும்பி போலான்ற பேச்ச மட்டும் எடுக்காத. சீட்டு கிடைச்ச மாதிரி தான். என்ன மேடம் இழுக்கிறீங்க? கிடைச்சிடுமா மேடம்? கிடைச்சிடும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மறுபடியும் நீங்க கபடி விளையாடி ஜெயிக்கணும். நம்ம ஊர்ல நம்ம காலேஜ்ல நம்ம பசங்க முன்னாடி அவ தோத்து அவமானப்பட்டு நிக்கணும். மாறி அழாத புள்ள, கால்ல தானடி கண்ணாடி குத்திருக்கு, அதுக்கு அழுது முடங்கிட்டா எப்படி? என் மனசு ஃபுல்லா கபடி கபடின்னு அதே வெறியோட தாண்டி இருக்கு. கபடி கபடின்ற வார்த்தையே என் வலியெல்லாம் போக்கிடும். கபடி கபடின்னு சொன்னாலே எனக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிரும். கண்டிப்பா விளையாடுவேன் புள்ள, நீ தைரியமா இரு. நான் கண்டிப்பா ஜெயிக்கிறேன், நமக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். அப்ப சொன்னதுதான், யாரு எதுக்க பாடி வந்தாலும் அடிச்சு தூக்குறோம். தூக்குறோம் புள்ள, சொல்லு புள்ள. ஆமா, அடிச்சு தூக்குறோம். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு தரையில காலை ஊனவே கூடாது. அப்புறம் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க, எங்கேயும் நடக்காதீங்க, காலை தரையில ஊனாதீங்க. என் பூ விளையாட முடியுமால? கபடி கபடி ஏதாவது சொல்லல. கபடி 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 கபடி. நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி தாம்மா செஞ்சேன். தேங்க்யூம்மா. என்னடி இது? கால்ல அவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு, அவ பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கா. என்ன பொண்ணுடி இவ? நமக்கு ஒரு சின்ன குண்டூசி குத்துனாவே வலி உயிர் போகும். இவ்ளோ பெரிய கண்ணாடி பீஸ் கால்ல குத்திருக்கு, இவ என்னடானா கூலா நடந்து வரா? இவ நடந்து வர ஸ்டைல பார்த்தா கண்டிப்பா கபடி ஆடி ஜெயிச்சிருவா போல இருக்கு. தீபி, அவளை பாத்தியா எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நடந்து வரான்னு? எனக்கு என்னமோ சுஜா சொல்றது பார்த்தா அவ ஜெயிச்சிருவான்னு தோணுது. நெவர். கண்டிப்பா அவ ஜெயிக்க மாட்டா. இந்த காயெல்லாம் அவளை ஒன்றும் செய்யாதடி. அவ என்ன நம்ம மாதிரி வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கிறவளா? காடு மேடு மலையெல்லாம் வெறும் கால்ல ஓடி ஆடி தெரிஞ்சவடியவ. உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஹெல்த் சென்டர்ல அந்த அட்டெண்டர் மூலமா ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னடி பண்ண? இவளுக்கு காயம் குணமாக மருந்து வச்சு கட்டல, சின்ன காயம் பெருசாகிற மாதிரி தான் மருந்து வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கு. போக போக வலி அதிகமாயிட்டே இருக்கும். அப்படியும் அவ வலி தாங்குவா.
கபடியும் விளையாடுவா. அதுக்கு தான் ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன்ங்கிற பேர்ல மயக்க ஊசி போட வச்சிருக்கேன். ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் மயக்கம். அதையும் மீறி அவளால கண்டிப்பா விளையாட முடியாது. சோ அவ ஜெயிக்கிறதுக்கு நோ சான்ஸ். பா என்ன ஸ்மார்ட் டி, நீ அசத்திட்ட போ. எதிரின்னு முடிவு பண்ணிட்டா எந்திரிக்கவே விடக்கூடாது. ஏய் இந்த பக்கம் அழுத்துடி. சரி அந்த ரைட் சைடு அழுத்து. சீக்கிரமா போணும்ல. சரி உனக்கு இங்க என்ன வேலை? மேல போ, இல்லனா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இந்தடி சாப்பிடு. எனக்கு வேணாமா? இப்ப சாப்பிட போறியா இல்லையா? வேணான்னு சொல்லியாச்சு. இப்ப நீ சாப்பிடலனா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ என்னங்க ஒரு நிமிஷம். நம்ம ஓஎம்ஆர்ல ஒரு வீடு பார்த்தோம்ல, அதை புக் பண்ணிடலாமா? இப்ப எதுக்குமா வீடு? நமக்கு என்ன குடி இருக்க வீடா இல்ல? அனாவசியமா எதுக்கு ஓஎம்ஆர்ல வீடு? என்னங்க உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அத்தை கிட்ட கேட்ட ஓகேன்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னா அவங்க கிட்டே பேசிக்கோங்க. ஐயோ வேண்டாமா, அதெல்லாம் சொல்லிடாத. இன்னைக்கு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிடுறேன், போதுமா? கௌதம் அப்பா. ஒன்றும் இல்லடா, உங்க அம்மா சுஜி டூருக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா. நான் அதை ஏற்பாடு பண்ண மறந்துட்டேன். உங்க அம்மா கேட்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படி ஏதாவது சொல்லி சமாளி, இல்லைன்னா லப்போ திபோன்னு கத்துவாடா. என்ன நான் பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதா? அப்பாவும் புள்ளையும் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரியுதா? நாம எவ்வளவு பெரிய மில்லியனர், ஆனா உங்க மென்டாலிட்டி ஆட்டிடியூட் எல்லாம் குமாஸ்தா ரேஞ்சுக்கு தானே இருக்கு. மா எங்கம்மா கிளம்பிட்ட? காலேஜ்க்குமா? இன்னைக்கு லீவ் போடு, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. முடியாதுமா, இன்னைக்கு செமினார் இருக்கு. என்ன அனன்யா நீ, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்ற, அடம் பிடிக்காம லீவ் போடு. எதுக்குமா அவளை லீவ் போட சொல்றீங்க? அவ மட்டும் இல்ல ஜீவா, நீ கூட லீவ் போடு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் இருக்கு. கௌதம் எவ்வளவு பெரிய டீல முடிச்சிருக்கான் தெரியுமா? இட்ஸ் such a big contract. அது மூலமா கோடி கணக்குல ப்ராஃபிட் வரப்போகுது. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் தான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஈவினிங் எல்லாரும் வரதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ண போறோம். நீங்க தான் அந்த வேலைங்களை பார்க்கணும். ஓகே. ஓகேமா. அண்ணா என்னண்ணா பண்றது? அம்மா சொன்னா அப்பிலே இல்லை, லீவை போடுறோம், வேலையை பார்க்குறோம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க சார். கொடைக்கானல் மலை கிராமத்துல ஒரு கபடி போட்டி நடத்தி அதுல நல்லா விளையாடின 2 பொண்ணுங்க நம்ம காலேஜ்ல தேர்ந்தெடுத்தோம். அவங்க இந்த காலேஜ்ல படிக்க சேர்த்துக்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த 1-to-1 மேட்ச் நடக்க போகுது. இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பூங்கொடி விளையாட போறாங்க. நம்ம காலேஜ் சார்பா சுஜாதா அவங்க விளையாட போறாங்க. சுஜாதா, பூங்கொடி 2 பேரும் வாங்க. அவளை தோக்கடிச்சிட்டு தான் வெளியில வர. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. பூங்கொடி, ஆடி ஜெயிச்சுட்டு வா பூவு. சரி புள்ள. பாருடி, அவ கால்ல அடிபட்டு இருந்தாலும் கிரவுண்ட்ல வந்து நிக்கிறா. அவளுக்கு வில் பவர் ஜாஸ்திடி, கொஞ்சத்துல அடங்க மாட்டா. என்ன பூங்கொடி, கால்ல என்ன கட்டு போட்டிருக்கு? ஏன் நொன்ற? கண்ணாடி குத்திடுச்சு மேடம். ஆமா மேடம், ஒரு வாரம் கால் தரையில படவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ தான் சொல் பேச்சு கேட்காம நான் விளையாடியே தீருவேன்னு சொல்லி வந்துட்டா.
என்னம்மா நீ ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி வந்து நிக்கிற? ஒண்ணு செய், காலு சரியானதுக்கு அப்புறம் வேணா மேட்ச் வச்சுக்கலாமான்னு பிரின்சிபலை கேக்குறேன். மேடம் வேண்டாம் மேடம். ஏம்மா? எப்படியும் என் திறமையால தான் இந்த காலேஜில் சேருவேன் நம்பி தான் மேடம் என் தாத்தா அனுப்பி வச்சிருக்காரு. எனக்காக ஏற்கனவே நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. இனிமேலும் எனக்கு வேண்டி யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க மேடம். எனக்கு காலில் தானே காயம் பட்டிருக்கு, மனசு திடமாக தான் மேடம் இருக்கு. நான் விளையாடுறேன். என்னம்மா, இது உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. அவசரப்பட்டு அதை கெடுத்துக்காத. ஃபிலோமினா, சோ அவங்களே விளையாடுறேன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க ரெஃப்ரி வேலையை மட்டும் பாருங்க, அந்த பொண்ணுக்கு கோச் வேலையை பார்க்க வேண்டாம். இந்த மேட்ச்ல 2 பேருக்கும் சேர்த்து மொத்தம் 5 ரைட், அதாவது 5 பாயிண்ட். இதுல பூங்கொடி 3 பாயிண்ட் எடுத்தா அவ ஜெயிப்பா. பூங்கொடிக்கும் மாரியம்மாளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நம்ம காலேஜில் சீட் கொடுப்போம். நம்ம காலேஜ் பிளேயர் ஜெயிச்சா பூங்கொடியும் மாரியம்மாளும் காலேஜை விட்டு வெளியே போகணும். Philomena, start the match. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். பிளேஸ் இன் தி கிரவுண்ட். பாத்துல மலக்கருப்பா. தீபிகா, 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 தீபிகா. ஐயோ, ஹே தீபிகா, நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? அவ கொடைக்கானல்லையே நம்மள தோக்கடிச்சுவ. அதனால தாண்டி இன்னைக்கு நான் இறங்குறேன். அவ ஊர்ல என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தினால, அதுக்கு பதிலா நான் இப்போ அவளை தோக்கடிச்சு அவமானப்படுத்தி அனுப்ப போறேன். மென்டலாவும் பிசிக்கலாவும் அவ இப்போ வீக்கா இருக்கா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவ கதையை முடிக்கிறேன்டி. தீபிகா, 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 Players, start. Dipika, 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 Dipika. Head or tail? Head. Can I show it? Yes. Head. காலேஜ்லயா சேர போறேன்? ஜெயிச்சா தானே சேருவேன். ஜெயிக்க விடுவேனா? பார்த்துக்கிறேன்டி. கொடைக்கானல்ல நீ என்னென்ன வேலை பார்த்த? All the best. Deepika, right?
கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி Come on, Deepi. Come on, Deepi. கபடி 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 1 point தீபிகா. பூங்குடி ரைட். கபடி 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 1 point பூங்குடி. தீபிகா ரைட். கபடி 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 கபடி. ஏண்டி மயக்க மருந்து கொடுத்திருக்கன்னு தீபிகா சொன்னா இவ என்னடானா தெளிவா விளையாடிட்டு இருக்கா. அதானே எப்படி? கபடி 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 கபடி. ஐயோ போவே. உனக்கு கால விளங்காதுல நாசமா தான் போவேன். கை விளங்காத கால விளங்காது. போவே. கபடி 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 2 point தீபிகா. ஐயோ போவே எந்திரி போவே. எந்திரிச்சு விளையாடு போவே. ஐயோ மலைக்கற்பா. போவே. பூங்குடி ரைட். தீபிகா. வேலை செய்தில்ல? போவே. போவே. தீபிகா 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 போவே. தீபிகா 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 விடு. தீபிகா 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 தீபிகா. போவே. போவே எந்திரில. சார் அவ ஏற்கனவே காயம் பட்டிருக்கா சார். மெடிக்கல் லைட் கொடுக்கறதுக்கு வேணா ஏற்பாடு பண்ணலாமா சார்? நோ, அந்த பொண்ணு தானே பிடிவாதமா விளையாடுறேன்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடுப்போம், பாப்போம். ப்ளீஸ் சார், டைம் அவுட் பண்ணிட்டு அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விளையாடட்டும். அந்த பொண்ணுக்காகலாம் மேட்ச் நடத்த முடியாது மேடம். நாக் அவுட் கொடுத்து அந்த பொண்ணை அவுட் பண்ணிட்டு அப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. சார் நீங்க பேசுறது அநியாயமா இருக்கு சார். ஃபிலோமினா, மைண்ட் யூ வேர்ட்ஸ். அவளுக்கு சீட் இல்லைன்னு சொல்றதுக்காகவே இந்த மேட்சை நடத்துற மாதிரி இருக்கு சார். எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஒரு நாயை கொல்லணும்னா கூட அதுக்கு வெறி பிடிச்சிடுச்சுன்னு அறிவிக்கணுங்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சட்டம். அநியாயத்தை கூட சட்டப்படி செய்யணும்.
இதோ கிடக்குறாளே அவ வாயாலே அவ தோல்வியை ஒத்துக்க வச்சு காலேஜை விட்டே போக வைக்கணுங்கிறது சீதா மேடமும் ராஜம்மா மேடமும் எனக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். அதுக்கு எதுக்கு சார் இந்த நாடகம்? இப்பவே அவளை அனுப்பி வச்சிடலாமே. அவசரப்படாதீங்க. ஒருவேளை கடவுள் அருளும் அதிர்ஷ்டமும் இருந்தா அவ விளையாடி ஜெயிக்கட்டுமே. ஆ